ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒரு ஜாதி ஜாதகம்ன்ற மலையாள படம் தான். இந்த படம் வந்து டைரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மோகன், ராகேஷ் மண்டோனின்றவர் எழுதியிருக்காரு. வினித் ஸ்ரீனிவாசன், இஷா தல்வர், பாபு ஆண்டனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்துச்சு. வினித் ஸ்ரீனிவாசனோட ஃபுல் ஆக்ஷன் பாடி லாங்குவேஜ் வந்து ஜெயேஷ்ன்ற கேரக்டரில் பயங்கர காமெடியில் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து நடிச்சிருக்காங்க. லைக் நிக்கிலா விமல், இஷா தல்வார், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகிறாங்க. இதில் பாபு ஆண்டனி ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா தலசேரியில் சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஹீரோவை பற்றி தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா 38 வயசாயும் கல்யாணம் ஆகாமல் இருக்கார். ஸோ அவர் வந்து தலசேரியிலேருந்து சென்னைக்கு வந்து ஐடி இதில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ வந்து சில பெண்களை அவருக்கு வந்து பெண்களோட குணநலன்கள், உடல் மொழி எல்லாமே எப்படி இருக்கணும்னு கிட்டத்தட்ட மணலுக்கு எஸ்சி சேகர் மாதிரி ஒரு பிளான் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு லேடியும் ஒரு விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தா பைத்தியமாகுது. கல்யாண லெவலில் போய் அவருக்கு ஃபோட்டோகிராஃபர் கூட ஓடி போயிடுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபைட்டு. இது மாதிரி எல்லாமே செம காமெடி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெட்டிங் சாங் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரில் ஒரு சாங் நல்லாயிருக்கு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஆர்ஆர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வித்தியாசமாக ஜாதகுள்ள தலசேரி இளைஞர் வந்து ஜெயேஷ் 38 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப தவிக்கிறாரு. ஸோ பார்க்குற ஒரு பெண்ணும் வந்து இங்கே தட்டி கழிச்சுன்னே இருக்காங்க. கடைசியில் வந்து முதல்ல ஒரு மேட்ரிமோனியல் பொண்ணை பார்ப்பாரு. அவங்க கூட பழக்கம் ஏற்படும். அவங்க கூட இணைஞ்சாரா இல்லையன்றது தான் படத்தோட கதை, கிளைமேக்ஸு. இதில் கதைலாம் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திரைக்கதை வந்து பயங்கர காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் காமெடி ஆகுது. அவங்க அப்பா நடித்தவர் பாபு ஆண்டனி வந்து அவர் பாஸாக இருப்பார். அவர் கிட்டத்தட்ட கே மாதிரி பண்ணுவார். அப்புறம் பார்த்தா அவர் ஒரு பொண்ணை, இவருக்கு உஷாரான பொண்ணை அவர் கல்யாணம் ஆகிடும். எல்லாமே வந்து ட்ராஜடியாக இருக்க முடியும். கடைசியில் என்ன ஆகுதுன்றது தான் படத்தோட கதை. ரொம்ப சூப்பராகவும் காமெடியாகவும் பண்ணியிருக்காங்க. வினித் ஸ்ரீனிவாசனோட ஆக்டிங் எல்லாம் வச்சு இன்டர்வலில் கூட ஒரு பொண்ணு லவ் பண்ணிப்பாங்க. இவர் லவ் பண்ண போகிற பொண்ணு பார்த்திங்கன்னா அது வந்து லெஸ்பியனாக இருக்கும். அது மாதிரியான ஒரு சீன் வரும். எல்லாமே இவருக்கு வந்து மிஸ் ஆகினே போகும். அது எப்படி மிஸ் ஆகுதுன்றது எல்லாமே ஒரு சீனும் காமெடியாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படி இல்லைன்னா லவ்வர்ஸ்க்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஜாலியாக சேர்ந்து பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக செஞ்ச தரமான படம். இந்த வருஷத்துலேயே வந்த இது ஒரு தரமான படம் சொல்லலாம். மலையாளத்தில் வந்து இது ஒரு காமெடி படம். சமீப காலமாக ஒரு சோகமாகவும் ஒரு ஜாதி பற்றியும் படம் எடுத்திருந்தாங்க. அது அப்படிலாம் இல்லாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. கதையும் வந்து வித்தியாசமாக இருக்குது. காமெடிக்கு அந்த பாபு ஆண்டனியோட உடல் மொழி அதெல்லாம் காமெடிலாம் சரியான காமெடி. ஸோ இதை கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு தரமான படம் ஃப்ரெண்ட். அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கும் யங் கப்புள்ஸ்க்கும் லவ்வர்ஸ்க்கும் இது ஒரு ஏற்ற படமாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.